வணக்கம் மக்களே. தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றத உன்னிப்பா கவனிங்க. ஜனநாயகம் நிலைச்சு நிக்கணும்னா எளிய மக்களாகிய நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே பலம் மைனஸ் நம்ம வாக்குரிமை. இத வெறும் ஓட்டுன்னு மட்டும் பார்க்காதீங்க. இது உங்களுக்கான கேடயம். உங்க வளர்ச்சி, அதிகாரம், சமூக நீதி, ஒற்றுமை மைனஸ் இது எல்லாத்தையும் காப்பாத்த போற மிக வலிமையான ஆயுதம் இதுதான். முதல்ல இதை முழுசா நம்புங்க. ஆனா இந்த ஆயுதத்தை உங்ககிட்ட இருந்து பறிக்க ஒரு பெரிய கூட்டமே கிளம்பி வரும். கூட்டணிங்கிற மாயை, இலவசம்ங்கிற ஆசை வார்த்தை, அப்புறம் பணம் மைனஸ் இப்படி பல வழிகள்ல உங்களை மயக்க பார்ப்பாங்க. இங்கதான் நீங்க சிந்திச்சு செயல்படணும். நிறைய பேர் சொல்வாங்க, பணத்தை வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்டை மட்டும் மாத்தி போடுங்கன்னு. தயவு செஞ்சு அதை ஒருபோதும் ஏத்துக்காதீங்க. ஏன்னா இது ஒரு முறை நடக்கிற விஷயம் இல்ல, இது ஒரு கெட்ட பழக்கமா மாறிடும். அப்புறம் எளிய மக்கள் எப்பவுமே எளியவங்களாவே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஓட்டுக்கு பணம் கொடுக்க வர்றவங்கள ஒரு முறை தைரியமா எதிர்த்து விரட்டி பாருங்களேன். அப்போதான் உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். நீங்க விரட்டுறத பார்த்தாலே சுயநல அரசியல்வாதிகள் உங்க தொகுதி பக்கம் வர பயப்படுவாங்க. அப்போதான் உண்மையான நல்லவங்க பதவிக்கு வருவாங்க. அரசு நிதியை கொள்ளையடிக்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. வரிப்பணம் சரியா செலவழிக்கப்படும், தேவையில்லாத வரிகள் குறையும், விலைவாசி கட்டுப்படும். முக்கியமா உங்க வருமானத்துல செலவு குறைஞ்சு சேமிப்பு அதிகமாகும். நீங்க தானாவே வளர்வீங்க. அவங்க ஓட்டுக்காக ஒரு முறை கொடுக்கிற அந்த சொற்ப பணத்தை விட மாசம் மாசம் உங்களுக்கு மிச்சமாக போற பணம் பல மடங்கு அதிகம் மக்களே. அதனால கட்சி பார்க்காதீங்க, கூட்டணி பார்க்காதீங்க, பணத்தையும் பார்க்காதீங்க. உங்க தொகுதி வேட்பாளர் உங்களுக்காக உண்மையா வேலை செய்வாரான்னு மட்டும் பாருங்க. தேர்தல் நெருங்கிடுச்சு. ஜாக்கிரதை. உங்க வாக்குதான் உங்க வளர்ச்சிக்கான கேடயம். அதை சரியா பயன்படுத்துங்க.